அனைவருக்கும் வணக்கங்க. இது எங்க மாடி தோட்டத்துல இருக்கிற கத்திரிக்காங்க. இப்ப நம்மளுக்கு எல்லா சீசன்லயும் கை கொடுக்கறது கத்திரிக்காவா தாங்க இருக்கும். ஆனா, இந்த சீசன் கத்திரிக்காய்க்கு ரொம்ப நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குதுங்க. கத்திரிக்காய் கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய சமயங்க இது. அவரைக்காவுனுடைய விளைச்சல் முடிஞ்சு இப்ப கத்திரிக்காய் சீசன் தொடங்கியிருக்கு. கத்திரிக்காயில நம்ம பலவிதமான டிஷ்ஷஸ் செய்யலாம். இலசான கத்திரிக்காவை நம்ம உபயோகப்படுத்தி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், சிப்ஸு செய்யலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட கொடுக்கறதே கத்திரிக்காயோடைய கொச்சு தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல கத்திரிக்காய் நல்ல கொழுப்பு சத்தை குறைக்குங்க. உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கிறனால அதை பெருமளவில் பிரியாணி கூட கொடுக்குறாங்க. கும்பகோணம் கொச்சு எல்லாம் கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. அப்படி எல்லா சமயத்துலேயும் விளைச்சல் கொடுக்கக்கூடிய கத்திரிக்காய் இப்போ மாடி தோட்டத்தில் கொத்து கொத்தா காய்க்குதுங்க. கத்திரிக்காயில் பூச்சி தொந்தரவு நிறைய இருக்குங்க. அதுக்கு நம்ம 3G கரைசல் யூஸ் பண்ணலாங்க. 3G கரைசல் அப்படின்னும்போது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3யும் அரைச்சி வடிகட்டி அதை நம்ம இலைகளுக்கு மேலேயும் கீழேயும் ஸ்ப்ரே பண்ணலாங்க. அது இல்லாமல் வேப்பெண்ணெய் கரைசல் உபயோகிக்கலாம். அது வேப்பெண்ணெயை நம்ம ஷாம்பு கூட கலந்து இதே மாதிரி அடிக்கலாங்க. ஆனால் இது காலையிலையும் சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச அப்புறமா அடித்தா நல்லதுங்க. மிக்க நன்றி.